விஜய் நடிப்புல கடந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தி கோட். இந்த படத்துல விஜய் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடிப்புல மிரட்டி விட்டுருக்காங்க. படத்தினை வெங்கட் பிரபு இயக்கியுள்ளார். படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறாங்க. படத்தினை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. படம் வெளியாகி இன்றுடன் 15 நாட்கள் ஆகிறது. இந்த நிலையில படத்தின் 14 நாட்கள் வசூல் குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம். கோட் படத்துல விஜய் இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவருடன் சினேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாத், மைக் மோகன், வைபவ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனமாடியுள்ளார். சிவகார்த்திகேயன் கேமியோ கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. படம் பார்த்த ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் மேல் சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டே இருந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. படம் தமிழ்நாட்டில் மட்டும் சோலோவாக 1100 திரையரங்குல வெளியானது. படத்தின் மொத்த தயாரிப்பு செலவு மட்டும் ரூபாய் 386 கோடி என தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தெரிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிக்க விஜய்க்கு ரூபாய் 200 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டது எனவும் அவரே ஒப்புக்கொண்டார். படம் வெளியாகி முதல் நாளில் 126.32 கோடிகளை அள்ளியது. முதல் 4 நாட்களில் 288 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக அர்ச்சனா கல்பாத்தி அறிவித்திருந்தார். அதன் பின்னர் அப்படியே அமைதியான நிலையில கோட் திரைப்படம் 13 நாட்கள்ல 413 கோடி ரூபாய் வசூலை உலக அளவில் அள்ளியுள்ளதாக அர்ச்சனா கல்பாத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அனைவரையும் பாயையும் அடைத்திருந்தார். இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆகி நேற்றுடன், அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியுடன் 14 நாட்கள் ஆகிறது. இந்த 14 நாட்கள்ல படத்தின் வசூல் என்பது படக்குழுவினர் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவிற்கு கணிசமாக உயர்ந்து கொண்டே உள்ளது. இப்படியான நிலையில 14 நாட்கள்ல படத்தின் வசூல் என்பது ரூபாய் 420 கோடிகள் வரை வசூல் ஆகியிருக்கலாம் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டில் இதுவரை வெளியான தமிழ் படங்கள்ல தி கோட் திரைப்படம் தான் அதிக வசூல் செய்து முதலிடத்துல உள்ளது.